இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது கார்லிக் பொட்டேட்டோ. செம டேஸ்டியான இந்த கார்லிக் பொட்டேட்டோ சப்பாத்திக்கு தொட்டுக்கலாங்க, இல்லைன்னா ஒரு ரசம் செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷா தொட்டுக்கிட்டா செம சூப்பரா இருக்குங்க. வேக வச்ச சின்ன உருளைக்கிழங்குல மஞ்சத்தூள், வரமல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து 5 நிமிஷம் வச்சிடுங்க. மிக்சி ஜார்ல 10 பல் பூண்டு, ஊற வச்ச வேடிகை மிளகாய், வரமிளகாய தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சிடுங்க. வானலியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி உருளைக்கிழங்க 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடுங்க. அதே எண்ணெயில பொடியா நறுக்கின கைப்பிடி அளவு வெங்காயத்தை வதக்கிட்டு அரைச்சு வச்ச பூண்டு விழுதை சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு அரைச்சு வச்சிருக்கிற 2 தக்காளி விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கலந்துடுங்க. கொதி வந்த பிறகு உருளைக்கிழங்குகளை சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட வேண்டியதுதான். நான் எங்க வீட்டுல பிசிக்கலி ரீஃபைன் சன்பியூர் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்றேன். ஏன்னா ரீஃபைன் ப்ராசஸ்ல கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க. www.mysunpure.ங்கிற அவங்க வெப்சைட்ல ஆர்டர் செஞ்சு சன்பியூர் ஆயில வாங்கிக்கலாம்.